Auditing, Kinds of Audit, Part 5 in Tamil. Kinds of audit on the basis of scope, general, specific, on the basis of nature of activity, commercial, non-commercial, on the basis of form of organization, private, government, on the basis of relation of audit versus management, external and internal, on the basis of legal necessity, statutory and non-statutory. இப்போ ஆடிட்டில் வந்து டைப் ஆஃப் ஆடிட் அந்த பேஸ் ஆஃப் ஸ்கோப் என்னதுன்னு பார்க்கலாம். பேஸ் ஆஃப் ஸ்கோப்பில் நம்ம என்ன பார்த்தோம், ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஆடிட்டு. ஜென்ரல் ஆடிட்டுன்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜென்ரலாக நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள், பார்ஷியல் ஆடிட், ஒகேஷனல் ஆடிட், இன்ட்ரிம் ஆடிட், காஸ்ட் ஆடிட், மேனேஜ்மெண்ட் ஆடிட், பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட், ஸ்டாண்டர்ட் ஆடிட், ஆடிட் இன் டெப்த், கேஷ் ஆடிட். இந்த மாதிரி ஜென்ரலாக எதை வேணாலும் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரே ஃபீல்டில் மட்டும் இருக்க மாட்டாங்க. தே வில் ஒர்க் இன் த வேரியஸ் ஃபீல்டு. பட் ஸ்பெசிஃபிக் ஆடிட்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா, இப்போ கீழே கொடுத்துருக்குறேன் இல்லையா, இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு ஏரியா மட்டும் கவர் பண்ணி அதை மட்டும் ஒர்க் பண்ணாங்கன்னா, கான்சென்ட்ரேட் பண்ணி, இதை பேர் தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ஆடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஆடிட்டோட மீட்டிங் தெரிஞ்சிருச்சா? ஜென்ரல்னா எல்லாமே ஆல் ஓவர் ஆல் த ஃபீல்டு. பட் ஸ்பெசிஃபிக் ஆடிட்னால் பர்டிகுலராக ஒரே ஒரு ஏரியாவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ஆடிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆன் த பேஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி, இதில் வந்து ரெண்டு நேச்சர் இருக்குது. ஒன்று வந்து கமர்ஷியல் ஆடிட், இன்னொன்று வந்து நான் கமர்ஷியல் ஆடிட்டு. கமர்ஷியல் ஆடிட்னா என்னதுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட மெயின் மோட்டிவே ப்ராஃபிட் மேக்கிங்காக இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிக்கு ஒருத்தர் ஆடிட்டராக ஒர்க் பண்ண போனாருன்னா அவங்க பேர் தான் கமர்ஷியல் ஆடிட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க இந்த கம்பெனியோட மெயின் மோட்டிவே ப்ராஃபிட் மேக்கிங்காக இருக்கும். ப்ராஃபிட் மோட்டிவ் வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருக்கும். பட் நான் கமர்ஷியல் ஆடிட்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மெயின் எய்மே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி, சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸை மட்டும் தான் இவங்க ப்ரொமோட் பண்ணி பண்ணுவாங்க. அண்ட் இட்ஸ் அ நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இதுக்குள்ளே என்னென்ன கம்பெனிஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆடிட்டர், ஆடிட் ஃபார் த ஆர்கனைசேஷன் இன்வால்வ், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஆடிட்டர் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள தான் நான் கமர்ஷியல் ஆடிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆடிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொமோஷன் ஃபார் த எஜுகேஷன், ஹெல்த், என்விரான்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த நான் கமர்ஷியல் ஆடிட் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஆன் த பேஸ் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் ரெண்டு வகையான ஆடிட்டர் இருக்காங்க. இல்லை வந்து ப்ரைவேட் ஆடிட், ஒன்று வந்து கவர்மெண்ட் ஆடிட். ப்ரைவேட் ஆடிட்னா அண்டர் த ப்ரைவேட் கவர்னன்ஸ். இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாட்டுட்டரி ரெக்குவயர்மெண்ட். இதில் வந்து ஸ்டாட்டுட்டரி ரெக்குவயர்மெண்ட் வந்து அவ்வளோக்கு தேவைப்படாது. ஸ்டாட்டுட்டரினா என்னது, லீகலாக வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு போகும்போது இந்த ஆடிட்டர் வந்து லீகல் ரெக்குவயர்மெண்ட்டில் அவ்வளோக்கு அவசியம் இல்லை. இவங்க வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஆடிட்டர்ன்ற ஒருத்தவங்களை அந்த கம்பெனியோட வெல்ஃபேர் என்னது, என்னென்ன வந்து ரெக்குவயர்மெண்ட் தேவை. இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து ஒரு டேக்ஸ் இப்போ பே பண்ணோம், அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இல்லையா எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும். அந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த ப்ரைவேட் ஆடிட்டரை வந்து இவங்க வந்து வச்சுப்பாங்க. அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், ஓவராலாக எவ்வளோ இப்போ வந்து நம்ம டேர்ன் ஓவர் எடுத்துருக்கிறோம், அந்த மாதிரி விஷயங்களை தெரிய வைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ப்ரைவேட் ஆடிட்டர் நியமிச்சுக்கலாம் இஃப் இட் இஸ் அ ப்ரைவேட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா. பட் கவர்மெண்ட் கம்பெனி கவர்மெண்ட் ஆடிட்டரை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க இந்த கேஸ் ஆஃப் கவர்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற வேலையில் இந்த கவர்மெண்ட் ஆடிட்டர் வந்து அவங்க ப்ளே பண்ணுவாங்க. இவங்க வந்து அண்டர் த கவர்மெண்ட் மட்டும்தான் இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களோட டியூட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அண்ட் ஆடிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார மட்டும்தான் இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க அண்டர் த இந்தியா. on the base of relation of auditor versus management. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆடிட், இன்னொன்று வந்து இன்டர்னல் ஆடிட். எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ ப்ரொஃபஷனல் ஆடிட்டர். அவங்க வந்து சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் முடிச்சவங்களா இருக்கலாம். இவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆடிட்டர் மாதிரி. இவங்களே வந்து எந்த கம்பெனிக்கும் போயும் வந்து இவங்க ஆடிட் ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி, நம்ம முன்னாடி வீடியோவில் போட்டிருப்போம் இன்டர்னல் அண்ட் த இண்டிபெண்ட் ஆடிட்டர் அப்படின்னா. இண்டிபெண்ட் ஆடிட்டர் இஸ் அப்சல்யூட்லி அன் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேராகிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும்.
ஸோ எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் இஸ் அ இண்டிபெண்ட் ஆடிட்டர். இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க யாருக்கும் கீழே ஒர்க் பண்ண மாட்டாங்க. தே ஒர்க் இன் த செல்ஃப் அண்ட் தே வேர் இண்டிபெண்ட். பட் இன்டர்னல் ஆடிட்டர் அப்படி கிடையாது. ஒரு கம்பெனி தான் வந்து இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு தனி குவாலிஃபிகேஷன்ஸ் தேவையில்லை. இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற அக்கௌண்ட்ஸில் வந்து எரர் இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணுவாங்க, ஃப்ராட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. அந்த இவங்களோட ஆப்ஜெக்டிவ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ளார இருக்கிற விஷயத்தை வந்து ஆப்ரேட் பண்ணி கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறவங்கள தான் நம்ம வந்து இன்டர்னல் ஆடிட்டர் ஆஸ் அ எம்ப்ளாயர் வந்து இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. on the base of legal necessityக்காக வந்து வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஸ்டாட்டுட்டரி ஆடிட், இன்னொன்று வந்து நான் ஸ்டாட்டுட்டரி ஆடிட். ஸ்டாட்டுட்டரினா இட்ஸ் அ கம்பல்சரி, ஸ்டாட்டுட்டரினாலே கம்பல்சரி. லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்குள்ளார நடக்கிற கம்பெனிஸ் எல்லா பேருமே நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்டாட்டுட்டரி ஆடிட். இவங்க வந்து கம்பல்சரி வந்து ஆடிட் வந்து வச்சிருக்கணும் அந்த கம்பெனி கீழே. அது எந்தெந்த மாதிரி கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956, பேங்கிங் கம்பெனி கவர்ன்ட் பை த பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1949, இன்சூரன்ஸ் கம்பெனி covered by the respective insurance act படி அவங்க வந்து ஒரு ஸ்டாட்டுட்டரி ஆடிட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரிஜிஸ்டர் அண்டர் த கோஆப்ரேட்டிவ் ஆக்ட் கீழே வந்து ஒரு ஆடிட்டர் வந்து இங்கே அப்பாயிண்ட் பண்ணி வச்சுக்கணும். கம்பல்சரியாக இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஒரு ஆடிட்டரை வந்து இவங்க வச்சுக்கணும். ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் தென் அக்கௌண்ட்ஸ் அண்ட் த பேமெண்ட் ஆஃப் த டாக்ஸேஷன்ஸ். நான் ஸ்டாட்டுட்டரி ஆடிட்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு லீகல் ரெக்குவயர்மெண்ட்டில் உங்களுக்கு தேவைப்படாது. இதுதான் வந்து நான் ஸ்டாட்டுட்டரி ஆடிட். ஒரு சாதாரணமான ஒரு கம்பல்சரி இல்லாத ஒரு கம்பெனியில் வந்து ஆடிட்டர் வைக்கவும் செய்யலாம், வைக்காமலும் நம்ம இருக்கலாம். ஃபார் த கம்பெனி பர்பஸ்க்காக அவங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி வந்து அவங்க வந்து வச்சுப்பாங்க. ஆடிட்டர் வைக்கவும் செய்யலாம், இல்லை அவங்களே வந்து அக்கௌண்ட்ஸை மெயின்டைனும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.